பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா, தீராத காதல் நீயே செல்லம்மா செல்லம்மா, கண்ணம்மா கண்ணம்மா, என் வாழின் அர்த்தம் நீ அம்மா. ஷோ, என்னது இது? தாத்தா தோப்புல உள்ள கம்பு களையெல்லாம் வெட்டி வீட்டுக்கு ஃப்ரண்ட்ல போட்டிருக்காங்களே. இப்போதைக்கு யாரும் கார்ல வரமாட்டாங்கன்னு நினைச்சிட்டு போட்டிருப்பாரு. இப்ப காரை வீட்டுக்கு ஃப்ரண்ட்ல நிப்பாட்ட முடியாதே. பேசாம பேக் சைடே நிப்பாட்டிடுவோம். அப்புறம் ஆமா, என் ஸ்னோலி இருக்கா? எப்படி மியாவ்? உன் சைக்கிள்ல போய் அந்த மியாவை நீ புடிச்சு கொண்டு வருவியா? ஏன் மியாவ், அப்பாவோட காரை விட உன் சைக்கிள் ஃபாஸ்டா போகுமா? ஓ சரி சரி சரிடி செல்லம். அப்ப இனி நம்ம ஒண்ணு பண்ணலாம். அம்மாவா நீயே நானும் எங்கேயாவது வெளியே போவோம்ல. அப்ப அப்பாவோட கார்லாம் வேண்டாம் மியா, இனிமே உன் சைக்கிள்ல உட்கார்ந்தே நம்ம போயிடலாம். சரியா? ஏன் இல்ல? அது எப்படி மியாவா அப்பா ஏறி உட்கார்ந்தா உடஞ்சு போகும்? உனக்கு சைக்கிள் தான் ஸ்ட்ராங் ஆச்சு, ஃபாஸ்டா போகும்ல. மது, இனிமே நம்ம எங்க போகணும்னாலும் என் காரை எடுக்க வேண்டாம். நமக்கு தான் ஸ்னோவோட சைக்கிள் இருக்கலாம். நம்ம 2 பேருக்கு ஸ்னோ சைக்கிள்ல லிஃப்ட் தருவா. என்ன? இல்ல, அனாமிகா கிட்ட உள்ளதானே இருக்காங்க மித்ரா. ஆமா. அனாமிகா கிட்ட பேசினாங்கலாம். அது சரியா தப்பான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன தப்பா சொல்லிட்டா? சரியாதான் சொன்னா. இல்லங்க, அனாமிகா கௌரி அம்மா கெஸ்ட். அப்புறம் ஒரு காஃபி கேட்டு காஃபி கொடுக்கலனாலும் என்ன நினைப்பாங்க? அப்புறம் பின்ன எல்லாருக்கும் தனித்தனியாவா காஃபி போட முடியும்? வேணுமான்னு கேட்கும் போது அவதானே வேண்டான்னா, அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து எனக்கு காஃபி குடிக்கணும் போல இருக்குன்னா. மித்ராவை பொறுத்த வரைக்கும் சைலண்டா இருக்க மாதிரி தான் மது இருக்கும். ஆனா பயங்கர போல்டு. வெளியே பாக்குறதுக்கு ரொம்ப சாஃப்ட் அமைதியான கேரக்டர் மாதிரி தெரியலாம். ஏன்னா அவ முகபாவனே அப்படிதான். ஆனா பிரச்சனைன்னு வந்துட்டுன்னு வச்சுக்கோ, லெப்ட்ல தட்டி ரைட்ல தூக்கி போட்டு போயிட்டே இருப்பா. தேவையில்லாம யார் விஷயத்துலயும் தலை போட மாட்டா. ஆனா வந்த சண்டையா விடவும் மாட்டா. அது அவ டீல் பண்ற ஸ்டைல் இருக்கு பாத்தியா, அதே சாஃப்டான ஃபேஸ் கட்ட வச்சு டீல் பண்ணிடுவா. இல்லங்க, கௌரி அம்மாக்கு ஏதாவது இதை தெரிஞ்சதுன்னா என்ன நினைப்பாங்க என்ன பத்தி? ஏய் சும்மா இருடி, ஒரு புண்ணாக்க நினைக்க மாட்டாங்க. அதான். ஐயோ நான் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அது அப்பா தெரியாம சொல்லிட்டேன். இனிமே சொல்ல மாட்டேன். சரியா? என் பொண்ணு பேசுறது எவ்வளவு ஷார்ப்பா கவனிக்கிறான்னு பாத்தியா? நல்ல வேளை நம்ம வீட்ல யாரும் கெட்ட வார்த்தை பேசுறவங்க இல்ல. உங்க பொண்ணு கவனிக்கிறதுக்கு அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா 2 நாளையில அதையும் கத்துப்பா. சாமோட கார் இந்த நேரத்துல வந்திருக்கு. அதுவும் சாம் இல்ல, அன்புதான் கார்ல வந்திருக்காரு. எப்பவுமே காரை ஃப்ரண்ட்ல தானே நிப்பாட்டுவாரு. இன்னைக்கு என்ன பேக் சைடு கொண்டு வந்திருக்காரு. இனியாவ கூட கூட்டு வராம வந்திருக்காரு. நீ வா, என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம். அட என்ன டாக்டரே, இன்னைக்கு உங்க ஒய்ஃப் ஹாஸ்பிட்டல் விடல போல? இல்ல அன்பு, போனோம், போயிட்டு சீக்கிரமா வந்துட்டோம். அங்கதான் சீனியர் டாக்டர்ஸ் இருக்காங்க எல்லாம். அத காரணமா வச்சு உங்க ஒய்ஃப் 10 நாள் தப்பிச்சிடுறாங்க. அப்படித்தானே? அத்த ஆபீஸ்ல இருக்க தங்கம். மாமா ஒரு டாக்குமெண்ட் எடுக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்தேன். மறுபடியும் போகும்போது கூட்டிட்டு வந்துருவேன். என்ன அன்பு, காரை பின்னாடி கொண்டு நிப்பாட்டி இருக்கீங்க? நாங்க ஏதோ பிரச்சனை போலன்னு நினைச்சிட்டோம். ஐயோ, இன்னைக்கு தோப்புல கொலை ஏதாவது கட் பண்ணிருப்பாங்களோ என்னமோ. எப்படியும் வெளியே போனவங்க யாரும் இந்த நேரத்துல வர்றதுக்கு சான்ஸே இல்ல. அதான் தாத்தா வீட்டுக்கு முன்ன கொண்டு இறக்கி போட சொல்லிருப்பாங்க. காரை நிப்பாட்டுறதுக்கு இடம் இல்லையா, அதான் பின்னாடி கொண்டு வந்துட்டேன். வேற ஒன்னும் இல்ல. சரி, உங்க தங்கச்சி குருவோட காலேஜ்ல தானே ஜாயின் பண்ணிருந்ததா சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் நாள் போயிட்டாங்களா? காலேஜ் எல்லாம் பிடிச்சிருக்கா? ஆம், அதெல்லாம் பிடிச்சாலும் பிடிக்கலாம், நல்லா சமாளிச்சிருவான். உங்களை இனியா விட்டுருக்க மாட்டாளே, நானும் வரேன் நின்றுப்பாளே. எப்படியும் பொண்ணு பாத்தியா மது நீயும்? அதான் அவ என்ன பேசிருப்பான்னு கப்புன்னு புடிச்சிட்டா. அவசரமா எனக்கு ஒரு டாக்குமெண்ட் தேவைப்படுது, அதை எடுக்கிறதுக்காக வந்தேன். எடுத்துட்டு உடனே ஆபீஸ் கிளம்பணும். சரி அன்பு, நீங்க பாருங்க. சரி ஸ்னோ, பை. என்ன மியாவ், போலாமா? அதெல்லாம் வேண்டாம். ஏன் உனக்கு வீட்ல இருக்க முடியலையா? நம்ம போலாம். ஆமா இப்போதான்.
ஆமா, அவ எங்க கேட்டாலும் உடனே கூட்டு போயிருங்க. நீயும் வா மது, கொஞ்ச நேரம் அதுல உட்காந்து பேசிட்டு அப்புறமா வீட்டுக்கு வரலாம். அவளுக்கும் வெளியே கூட்டு போன மாதிரி இருக்கும்ல. குழந்தைங்களை எல்லாம் அப்பப்ப வெளியே கூட்டு போயிட்டு வரணும். பார்க், பீச் இந்த மாதிரி அப்பப்ப வெளியே கூட்டு போயிட்டு வரணும் மது. இப்பெல்லாம் 10 நிமிஷம் கிடைச்சாலும் தூங்கலாம் போல இருக்கு. மது, நம்ம பிஸியா இருக்கோங்கிறதுக்காக நம்ம குழந்தைய கவனிக்காம இருக்க முடியாதுல. அவ வயசுக்கு அவளுக்கு என்ன தேவையோ அது நேரத்துல நம்ம செய்து கொடுக்கணும். அதே மாதிரிதான் அவ பார்க்க கேக்குறாளாம். இந்த வீட்ல இருந்து அந்த வீடு, அந்த வீட்ல இருந்து இந்த வீடு, இந்த 2 வீடையும் தவிர அவளுக்கு எதுவும் தெரியாது. நாம தான் அப்பப்ப வெளியே கூட்டு போயிட்டு கூட்டு வரணும். சரி போலாம். பிரியா, பிரியா. இருங்க வரேன். என்ன பிரியாமா, வீட்ல யாரும் இல்ல? எல்லாரும் 10 நிமிஷத்துக்கு முந்தி வரைக்கும் வீட்ல தானே இருந்தாங்க. இப்ப வீடே அமைதியா இருக்கு. இல்லங்க, சின்னத்த சர்ச்சுக்கு போயிருக்காங்க. மாமாவும் வயலுக்கு தான் போயிருக்காரு. தோப்புல இருந்து களை எல்லாம் கட் பண்ணிருக்காங்க போல. அத நம்ம வீட்டு முன்ன தான் கொண்டு போட்டிருக்காரு. மாடெல்லாம் வச்சிருக்கவங்க தேவைப்பட்டதுன்னா எடுத்துட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். மாமாவும் வெளியே போயிருக்காரு. தமிழும் அண்ணனும் கோயில் போயிருக்காங்க. அப்படியா? சரி பிரியா, நான் இந்த மருதுவேல் வீடு வரைக்கும் போயிட்டு வரேன். என்னாச்சுங்க? இல்ல பிரியா, அவன் அம்மாக்கு முடியல. இப்ப போகுமா அப்ப போகுமான்னு தெரியல. ஊர்ல எல்லாரும் சொல்லிக்கிறாங்க வயசு 93 ஆகுதுல. உயிர் போவதுக்கு முந்தி ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அப்படியா? மாமாவும் சொல்லிட்டு தான் இருந்தாங்க. ஆனா சீரியஸா இருக்க மாதிரி எல்லாம் சொல்லலாம். அந்த அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு தான் சொன்னாங்க. சரி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் கிரைண்டர்ல மாவு போட்டிருக்கேன். மது இருக்கிறது வரைக்கும் என்ன ஒரு வேலை பார்க்க விட மாட்டான். எல்லா வேலையும் இழுத்து போட்டு அவளே செஞ்சிருவான். தமிழும் இல்ல, மாவு அரைச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நிறைய பாத்திரம் இருக்கு, அதெல்லாம் கழுவ போட்டிருக்கேன். அந்த வேலையை முடிச்சிடணும். சரி, நீ வேலையை பாரு, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க. வெளியே போற மாமா கிட்ட இந்த நேரத்துல டாக்குமெண்ட் பத்தி கேக்குறது தப்பு. நம்ம கிட்ட எந்தெந்த டாக்குமெண்ட் எல்லாம் இருக்குன்னு பார்த்து எடுத்து வச்சிருவோம். அதுக்கப்புறம் அத்தை கிட்ட இருந்து கீ வாங்கி மாமாவோட கபோர்ட்ல தேடலாம். இந்த பாரடி வாயாடி, பார்க்குக்கு போறதெல்லாம் சரி, அங்க போய் துள்ளுறது, குதிக்கிறது, கத்துறது இதெல்லாம் இல்லாம அமைதியா உட்கார்ந்துட்டு வரணும். சரியா? ஆமா, அங்க குழந்தைய மெடிடேஷன் பண்றதுக்காக தானே கூட்டு போறோம். ஏங்க, அவ பாட்டுக்கு துள்ளிட்டு குதிச்சிட்டு இருப்பா. தலை வேர்த்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவளுக்கு உடனே ஜலதோஷம் வந்துடும். குழந்தைங்கன்னா அப்படித்தான் இருக்கும். அதுக்காக ஆடாம இரு, துள்ளாம இரு, விளையாடாம இருன்னு சொன்னா கேட்டுவாளாம். ஏதாவது ஆச்சு அப்பனும் பொண்ணுதான் மாறி மாறி பாத்துட்டு இருப்பீங்க. அன்பு, அன்பு, அன்பு. சாம் அப்பா வாய்ஸ் மாதிரி கேக்குது. நம்ம வீட்டுக்கு வந்தது அத்தையே பார்க்கல. இவர் எப்படி பார்த்திருப்பாரு? ஒருவேளை சாமோட கார்ல தானே வந்தோம். கார் நம்ம வீட்டு பக்கமா வந்ததும் சந்தேகத்துல வந்திருப்பாரு. கிளாஸ வேற பூட்டி போட்டிருந்தேன். யாரா இருக்குன்னு ஃபாலோ பண்ணி வந்திருப்பாரு. நான் தான் சாமோட கார்ல வந்தேன்னு சொல்லிட்டு வந்துடலாம். அன்பு, ஒரு நிமிஷம் தான் வரேன். வாங்க. மாமாவை பாக்குறதுக்காக வந்தீங்களா? எனக்கு வேண்டப்பட்டவங்க இங்க இருக்காங்க, அவங்கள பாத்துட்டு போலான்னு வந்தேன். இவரோட பார்வையும் பேச்ச சரியில்லைன்னு நமக்கு மட்டும்தான் தோணுதா? இனி அப்பாட்ட சொன்னா நீ கற்பனையா என்னமோ யோசிச்சுட்டு இருக்கன்னு சொல்றாரு. ஆனா இவரை பார்த்தா பழைய விஷயங்கள் எல்லாம் மறந்துட்டு பேசுற மாதிரி தெரியல எனக்கு. ஓ, இனி அப்பாவை பார்க்க வந்தீங்களா? இனி அப்பா வீட்டுலதான் இருக்காரு, தூங்கிட்டு இருக்காரு. ஓ, தூங்குறாரா? புருஷன் வெளியே போனதை நான் பாத்துட்டு தாண்டி வரேன். ஆமாம், அவரை பாக்குறதுக்கு தான் வந்திருக்கீங்களா? ஆமா பிரியா, கொஞ்சம் எழுப்புறியா? வெளியே போயிட்டு வந்து டயட்ல தூங்கிட்டு இருக்காரு. நீங்க அப்புறமா வரீங்களா? பரவாயில்ல பிரியா, அவர் எந்திரிக்கிறது வரைக்கும் நான் உட்காந்து பாத்துட்டே போறேன். சரி, வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்கேன். காஃபி எல்லாம் இல்லையா? உட்காருங்க, இப்ப எடுத்துட்டு வரேன். காஃபியை குடிக்கிறதுக்கு வந்தேன் நான் நினைச்சேன். என்னால செக் பண்ணிட்டு நீ ஆசைப்பட்டவனை கல்யாணம் பண்ணி குடும்பம் குழந்தை குட்டின்னு சந்தோஷமா இருக்கியா? எப்படிடே நிரந்தரமா உனக்கு அந்த சந்தோஷத்தை நான் கொடுத்துருவேன். என்ன பகைச்சுக்கிட்ட யாரையும் நான் உயிரோட விட்டது கிடையாது. பரவாயில்ல, என்கிட்ட தனியா மாட்டும் போது இந்த பழைய பயம் அப்படியேதான் உனக்குள்ள இருக்கு போல. இந்த பயத்தை வச்சு உன்னையும் உன் குடும்பத்தையும் அழிக்கிறேன்டி. நான் மாறிட்டேன், திருந்திட்டேன், நல்லவன் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு இந்த குடும்பத்துல உள்ள பெருசுங்க எல்லாம் என்ன தலையில தூக்கி வச்சு கொண்டாடுதுங்க. ஆனா நீ மட்டும் என்ன முழுசா என்ன நம்பின மாதிரி தெரியல. ஆனா உன்னோட இந்த பயத்தை வச்சு உன் குடும்பத்தை சுக்கு நூறாக்குறேன்டி. அதுக்குள்ள காஃபி போட்டுட்டியாமா? என்னமோ சரியில்லை, வீட்டுல வேற யாரும் இல்ல. காஃபியை கொடுத்துட்டு கெஸ்ட் ஹவுஸ் போயிடலாம். மித்ரன் வீட்டுல தானே இருக்காரு. என்ன பிரியா, காஃபி எடுத்துட்டு வந்துட்டு தராம பாத்துட்டே இருந்தா என்ன அர்த்தம்? இல்ல, நிக்கிறீங்களே உட்காராம, அதான். எடுத்துக்கோங்க. பிரியா கையால போட்ட காஃபி. பல வருஷத்துக்கு முன்ன உன் கையால குடிச்ச காஃபி அந்த டேஸ்ட் மாறுமா என்ன? அடடே, என்ன பிரியா காஃபி கப்பை கீழே போட்டுட்டேன்.
இனிமே அதை கிளீன் பண்ணணும், மறுபடியும் எனக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரணும். எவ்வளவு வேலை இல்ல உனக்கு? இனி அப்பா உள்ள தூங்கிட்டு தான் இருக்காரு. அவரை தொந்தரவு பண்ண வேண்டாமே. நீங்க அவரை எந்திரிச்சதுக்கு அப்புறமா வாங்க. என்னடி முன்ன மாதிரி உன் புருஷனை பார்த்து பயந்து நடுங்குறவன் நினைச்சியா? பரவாயில்ல பிரியா, நான் இருந்து பார்த்துட்டே போறேன். உன்னோட இந்த பயத்தை வச்சு உன் குடும்பத்தை அழிக்கிறேன் பாரு. பார்த்து எடு பிரியா, கண்ணாடி ஏதாவது உன் கையில குத்திர போகுது. ஐ மீன் உன் கையில கண்ணாடி குத்திட்டா என்னால தாங்க முடியாதுல. அதாவது பிரியா, வயசாயிட்டு பாத்தியா, சின்னதா கண்ணாடி துண்டு உடைஞ்சா கூட நம்மளால தாங்கிக்க முடியாது. இதுல குடும்பம் ஏதாவது உடைஞ்சதுன்னா தாங்கிக்க முடியுமா என்ன? இனி அப்பா உள்ளதான் இருக்காரு. நான் எழுப்பி கூட்டு வரேன். கூட்டிட்டு வா. எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு அவர் கூட பேசி. கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு போறேன். அதுக்கு முன்ன ஒரு கப் காஃபி கொண்டு வரியா பிரியா? மதுக்கு ஃபோன் பண்ணலான்னா போனை கூட ரூம்ல வச்சுட்டு வந்துட்டேன். இந்த ஆளை பார்த்து அத்தை எதுக்காக இவ்ளோ பயப்படுறாங்க? வீட்ல யாருமே இல்ல, நான் இருக்கேன்னு கூட அத்தைக்கு தெரியாது. வீட்ல இல்லாத மாமாவ தூங்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க. என்னமோ சரியில்லையே. காஃபி. என்ன பிரியா, காஃபி கப் இப்படி நடுங்குது? காஃபி கப் நடுங்குதான் இல்ல உன் கை நடுங்குதான்னு தெரியலையே. அன்பு, இங்க என்னமோ சரியில்லை. அத்தை இந்த ஆளை பார்த்து இவ்ளோ பயப்படுறாங்கன்னா இதுக்குள்ள என்னமோ இருக்கு. இதுக்கு மேலே நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது முறையே இல்ல. எடுத்துக்கோங்க, எனக்கு வேலை இருக்கு. அது எப்படி பிரியாமா, நீங்க மிஸ் பண்ண இருந்த காஃபியை நான் புடிச்சிட்டேன் பாத்தீங்களா? அதான் இந்த குருவோட குறி எப்பவுமே தப்பாது. ஏன் பிரியமா, அரசு அங்கிள் அதாவது வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க. கெஸ்டுக்கு போட்ட காஃபியா? ஆமா குரு. வான்பன், நீ எப்ப வந்தா? இவன் எப்ப வந்தான்? குரு வந்தது கூட ஓகே. குரு நம்ம ஆளுதான். பழைய கதையெல்லாம் அவனுக்கு தெரியாட்டாலும் நம்மள மதிக்கிறதுனால அவன் ஏதோ தப்பா நினைக்க போறது இல்ல. ஆனா இந்த அன்பு அப்படி இல்லையே. வா அன்பு, நீ எப்ப வந்த? இப்போதான் கப் கீழே விழ போச்சுதெல்லாம், அப்பதான் வந்தேன். ஓ, இப்போதான் வந்தியா? ஆமா. நீங்க இங்க என்ன பண்றீங்க? வரதா சொல்லவே இல்ல. நான் பெரியவரையும் சஞ்சய் இருக்காருலாம், அவனையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். போன் பண்ணிட்டு வந்திருக்கலாம்ல, வீட்டுல இருக்காங்களா இல்லையா அப்படின்னு. இருப்பாங்கன்னு நம்பி வந்தேன் அன்பு, இல்லாம போயிட்டாங்க. காஃபி டேஸ்ட் சூப்பர் பிரியாமா, செம்மையா போட்டிருக்கீங்க. இருக்கட்டும் குரு. சாரி அரசு சார், உங்களுக்காக போட்ட காஃபி ரன்னிங்ல வந்தானா, அதான் காஃபி குடிக்க ஆசை வந்துட்டு. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்கலையே? இல்ல, நான் என்ன தப்பா எடுத்துக்க போறேன்? உட்காருங்க சார், என்ன பாத்துட்டே நிக்கிறீங்க? இல்ல குரு, எனக்கு உடனே கிளம்பணும். ஆக்சுவலா சார், எத்தனை வயசானாலும் குணம் மாறாது பாத்தீங்களா? என்ன நான் என்ன சொல்ல வரேன்னா, எத்தனை வருஷத்துக்கு முன்னே பிரியாமா காஃபி போட ஆரம்பிச்சிருப்பாங்க. எத்தனை வயசானாலும் இந்த காஃபி குடிக்கிற பழக்கமும் மாறாது. என்ன அன்பு, உங்க மாமா வீட்டுல இல்ல போல? அன்பு, நீ எப்ப வந்த? இப்பதான் வந்தேன். வீட்டுல யாருமே இல்லையா? மதுவை மித்திரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாலாம். நான் ஒத்தையில தான் இருந்தேன். நீ எங்கேயும் போயிடாத இனிமே. உன் மாமா வந்த பிறகும் இல்ல தமிழும் அண்ணனும் வந்ததுக்கு பிறகு இல்ல வைத்தாச்சலம் மாமா வந்ததுக்கு பிறகு வெளியே போனேன்னா போ. சரி அத்தா, உங்களுக்கு ஏதாவது வேலை இருந்ததுன்னா நீங்க போங்க. அரசு எங்களை கவனிக்க முடியல, காஃபி கொடுக்க முடியலன்னா நீங்க ஃபீல் பண்ணாதுங்க, நான் கவனிச்சுக்கிறேன். எங்கேயும் போயிடாத அன்பு. போக மாட்டேன் அத்தை, நீங்க போங்க. சிக்குனாண்டா மியூசிக்கிட்ட. அரசு, உன் பேட் டைம் நீ எப்படி வந்து மாட்டிருக்க பாத்தியா? உன்னால என்ன மட்டுமே சமாளிக்க முடியல. ஏன்பு, நீங்க கியூப் விளையாட ஆரம்பிச்சாலே எதையோ பத்தி டீப்பா யோசிக்கிறீங்கன்னு தானே அர்த்தம். இல்ல, இந்த பழக்கம் நிறைய பேருக்கு உண்டு. நீங்க வேற கியூப கையில எடுத்து விளையாட ஆரம்பிச்சிட்டீங்க. அதான் எதையோ பத்தி டீப்பா யோசிக்கிறீங்க போலன்னு கேட்டேன். நீ என்ன அப்படி பாத்துட்டே இருக்க? நான் நார்மலா இருக்கிறது உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா நான் என்ன பண்ண முடியும்? அரசு, உனக்கு சங்கூதுற நேரம் நெருங்கிட்டே வருதுன்னு நினைக்கிறேன். அதான் ஆடு தானா தலையை கொண்டு கொடுத்த மாதிரி நீயா மாட்டிக்கிட்ட. முடியெல்லாம் நரைச்சாச்சு, எப்போ மண்ணுக்குள்ள போறேன்னு உனக்கே தெரியாது. இந்த வயசுல அந்த அம்மாவை பழி வாங்கணும் பயமுறுத்தனன்னு வந்து மாட்டிக்கிட்டே பங்கு. இனிமே உனக்கு சங்குதான். அன்பு, எனக்கு அவசரமா வெளியே போனோம், நான் கிளம்புறேன். மச்சான், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த ஆளுக்கு ஒரு பாஸ்ட் லவ் இருக்குடா. அதுவும் ஒன் சைடு லவ்வா. அது கூட எப்படி வந்துச்சு தெரியுமா? ஏதோ ஜோசியம் பார்த்து இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா பிசினஸ்ல ஆகா ஓகோன்னு வருவோன்னு ஏதோ இருந்துச்சான்.
நல்ல வேலை மச்சான், அந்த பொண்ணு வேற யாரையும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி இந்த ஆள்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டு. அன்பு, என்ன குரு? காஃபி? பிரியமா, காஃபி எப்பவுமே ஸ்பெஷல் தான். அப்படியே காஃபி குடிச்சிட்டே திங்க் பண்ணுங்களா? இல்ல வேண்டாம். மாட்டிக்கிட்டாண்டா ஒருத்தன். அட சொட்ட, அன்புவே டீப்பா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. உனக்கு டைம் சரியில்லைன்னு நினைக்கிறேன்டா. ஹலோ. எங்க சொல்லுமா, கேக்குது. எப்ப வருவீங்க? இப்ப வந்துடுறேன்னு சொல்லிட்டு தானே போனீங்க. இல்லடாமா, கொஞ்சம் வேலை ஆயிடுச்சு. அப்ப என்னையும் கூட்டு போயிருக்கலாம்லங்க. குல்ஃபி, நம்ம கார் ஆபீஸ்ல தான் நிக்குது. சாம் வரும்போது உன்னை கூட்டிட்டு வந்துருவான். நீ இப்ப எங்க இருக்க? நீங்க போகும்போது எங்க இருந்தமோ அதே இடத்துல தான் இருக்கும். சாம் என்னமோ வேலை பார்த்துட்டே இருக்கான், பிஸியா. போரா இருக்கு. சரி, நீ போன ஸ்பீக்கர்ல போடா. ம். சாம், என்ன நீயா? அன்பு லைன்ல இருக்காரு. ஹலோ. மச்சான் கேக்குது, சொல்லு. டேய், வீட்டுக்கு வந்தேன், ஒரு சின்ன வேலையா வெளியே வர வேண்டியதா போச்சு. நீ ஒன்னு பண்ணு, என் கார் ஆபீஸ்ல தானே நிக்குது. நேற்றுக்கு இனியா விட்டுட்டு நம்ம லேட்டா வீட்டுக்கு வந்ததுனால உன் பைக்லயே வந்துட்டோம். கார் ஆபீஸ்ல தானே நிக்குது. நீ கார் எடுத்துட்டு இனியாவே கூட்டிட்டு வந்துரு. ஆனா அன்பு, சாம் வரதுக்கு தான் லேட் ஆகுமே. இருமா. மச்சான், நான் சொன்னேன்ல, நீ இல்லாத இடத்துல அவன் இருக்க மாட்டா போல இனிமே. உன் வேலையெல்லாம் மூட்டை முடிச்சு கட்டிட்டு வீட்டுக்கு வந்துரு. இல்லன்னா 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா கூப்பிட்டுட்டே இருப்பா. சரிடா, வந்துடுறோம். இப்பெல்லாம் என்ன கிண்டல் பண்றதுக்கு உனக்கு வார்த்தையே இல்ல பத்தியா. ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்க. நீ அப்படிதாம்மா பண்ற. குல்ஃபி, கூட்டிட்டு வந்துருவான், வச்சிருவா. சரி. உங்களுக்கு தான் ஹாய் சொன்னேன். சொல்லு. ஏன் சிரிக்கிறீங்க? இல்ல, இப்படி ஓடி ஓடி வந்திருக்கல, எதுக்காக இந்த ஓட்டம்னு பாக்குறேன். அப்புறம் உங்களை பிடிக்கவே முடியலல்ல. இப்பதான் உங்க ஆள் வீட்டுக்கு போச்சு. ஓய், இல்ல, ஸ்பேஸே தராதுல பேசுறதுக்கு. என்ன பண்ணிட்டு நிக்கிறீங்க? அதுவும் அன்பனக்கார நீக்கி விட்டுட்டு நீங்க வேலை பார்த்துட்டு நிக்கிறீங்க. பார்த்தா தெரியல, பைக் கழுவிட்டு இருக்கேன். ஓ, உங்க பொண்டாட்டிய குளிப்பாட்டிட்டு இருக்கீங்களா? நானே வேணா ஹெல்ப் பண்ணவா? பொண்டாட்டியா? உங்க பைக் தானே உங்களுக்கு முத பொண்டாட்டி. உங்க பைக் காரணம் இல்லாம யாரையும் தொடவே விட மாட்டீங்கல்ல. என் ஃப்ரெண்ட்ஸ் டயரை பஞ்சர் பண்ண பார்த்ததுக்கு எப்படி எல்லாம் மிரட்டுனீங்க. அத என்ன நீ மறக்கலையா? சரி, நான் வேணா ஹெல்ப் பண்ணவா? ஏய், இப்பதான் குளிச்சுட்டு வந்திருக்க போல, இதுல பைக் கழுவ வரேங்கிற. ஈவினிங் ஆனதுக்கு பிறகு கூட இந்த தர பயங்கரமா சுடுதுல. ஆமா. இப்ப சொல்லு, எதுக்காக சப்பல் கூட போடாம இப்படி ஓடி வந்திருக்க? அத சொல்றதுக்காக தான் வந்தேன், பாத்தீங்களா? மறந்துட்டேன். எங்க அக்கா இருக்கால இசை, அவளுக்கு என் மனசுல நீங்க தான் இருக்கீங்கன்னு தெரிஞ்சிருச்சு. சரி. நம்ம காலேஜ்ல தான் ட்ரெஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. எங்க அக்காவோட தாவணிய எடுத்து கொடுக்க பார்த்தேன். அவ ஏதோ ஞாபகமா அதை வச்சிருந்ததாம். நான் எடுத்துட்டேன்னு பலார் பலார்னு என்ன ஆரம்பிச்சிட்டான். அடப்பாவமே, நீ சும்மா விட்டியா என்ன? இனிமே 3 மாசத்துக்கு அதை வச்சு ஓட்டுவியே. அடிச்சாலும் அடிச்சிருவா, தள்ளி நில்லுங்கன்னு எல்லார்கிட்டயும் வார்ன் பண்ணுவியே. அவ உடனே வந்து சாரி கேட்டுட்டா. ஓ, அப்ப சாரி கேட்டா எத்தனை தடவை வேணாலும் அடிச்சுக்கலாம். சாரி கேட்காத பட்சத்துலதான் பிரச்சனை, அப்படித்தானே? சொல்றத கேளுங்க. சரி, சொல்லு. அவளே என்ன அடிச்ச வருத்தத்துல இருந்தாலும் இந்த நேரத்துல உங்க எக்ஸ் எங்க அக்காவை கூப்பிட்டு, உன் தங்கச்சி வாழ்க்கைய பத்தி உனக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? அந்த ஆதி உன் தங்கச்சி அவர் ரூம்குள்ள கூட்டு போய் கதவையெல்லாம் பூட்டிட்டாரு. அவன் மோசமானவன் அப்படி இப்படின்னு எங்க அக்கா கிட்ட பயங்கரமா பேசினான். அப்புறம் இஸ்ரே அக்காவே என்ன அடிச்சுட்டு வருத்தத்துல இருந்தா. இதுல உங்க எக்ஸ் வேற திட்டு வாங்கணுங்கிறதுக்காகவே போய் தலையை கொடுத்துட்டு. அவளுக்கு ஆதிய பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். ஆதிக்கும் பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சுன்னா கல்யாணம் பண்ணிக்கட்டும். அதுல உனக்கு என்ன பிரச்சனைன்னு லெஃப்ட் ரைட்னு வாங்கிட்டா. சரி. அது மட்டும் இல்ல, கண்டிப்பா வித்யாக்கு ஆதிய பிடிச்சிருக்குங்கிறது அண்ணனுக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு எல்லாம் பேசினா. அப்ப எங்க அண்ணனும் கெஸ் பண்ணிருப்பான் தானே? கெஸ் பண்ணிருப்பாரா? ஏன் எங்க அண்ணனை பார்த்து பயமா இருக்கா உங்களுக்கு? யாருக்கு? எனக்கா? நீ அப்படி நினைச்சுக்கிட்டேனா நான் என்ன பண்ண முடியும்? அக்கா அனாமிகா கிட்ட பேசினதுக்கு பிறகுதான் சார் ஒரு மாதிரி இருக்கு. காலேஜ்ல இருந்து வெளியே வந்திருக்க கூடாது அப்படின்னு. நீ தான் எடுத்த முடிவை மாத்திர ஆள் கிடையாதே. ஆமா, அக்காவே கெஸ் பண்ணிட்டா. இனிமே டே டைம்ல உங்களை பார்க்க முடியாதுல்ல. வித்யா, காதல்ங்கிறது சும்மா பார்த்துட்டு பேசிட்டு இதுதான் காதல்னு நினைக்கிறியா? எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருந்தாலும் பக்கத்திலேயே இருந்தாலும் நமக்குன்னு ஒரு எய்ம் இருக்கணும். அந்த எய்ம் அடைகிறதுக்காக ஓடிட்டே இருக்கணும். மனசுல நினைச்சிட்டு நம்ம கோல் அடைகிறதுக்காக ஓடுறோம் பாத்தியா, அதுவும் காதல் தான். சும்மா பேசிட்டு பார்த்துட்டு கல்யாணத்துக்கு முன்னமே எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்க போகுது? ஐ நோ,
என்ன? நீங்க கொஞ்சம் நட்டு கலண்ட கேஸ். இப்படி பஞ்ச் டயலாக்லாம் அடிச்சு விடுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா ஒண்ணு சார், என்னைக்கு என் கையில அந்த ரிங் உங்களுக்கு போட தோணுதோ அதுக்கப்புறம்ல இருந்து இந்த டயலாக்லாம் நீங்க சொல்றீங்களான்னு எனக்கு பார்க்கணும். இந்த ஆதி எப்பவும் இப்படிதான். நான் அனாமிகா கூட பேசியிருக்கேன். சும்மா பேசிட்டு சிரிச்சிட்டு பார்த்துட்டு இதுல எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதையும் பாத்துடலாம். சுடிதார் நல்லா இருக்கு. சுடிதார் நல்லா இருக்கா இல்ல நான் நல்லா இருக்கேனா? என்ன அழகு, எத்தனை அழகு, கோடி மலர் கொட்டிய அழகு, இன்றெந்தன் கை சேர்ந்ததே. சின்ன அழகு, சித்திர அழகு, சிறு நெஞ்சை கொத்திய அழகு, இன்றெந்தன் தோள் சாய்ந்ததே. சுடிதார் நல்லா இருக்கா இல்ல நான் நல்லா இருக்கேனான்னு கேட்டேன். மேபி நீ இந்த சுடிய போட்டிருக்கிறதுனால சுடி அழகா இருக்கலாம். இதுதானே கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். இனிமே அந்த காலேஜுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. மிஸ் பண்ணுவீங்க தானே? அப்படியெல்லாம் இல்ல, பக்கத்து வீட்டுல தானே இருக்க. அப்பனா உங்க மனசுல என்னன்னா முழுசா வரல. நீ கற்பனை எல்லாம் பண்ணாத. என்னதான் காதலிச்சாலாம், எவ்வளவுதான் பிடிச்சிருந்தாலும் என் லிமிட் இவ்வளவுதான். அப்படியெல்லாம் இல்லையே. அப்புறம் அது உங்க மனசுல நான் வந்ததுக்கு பிறகு தெரியும். வித்யா என்கிட்ட இருந்து ரொம்ப எல்லாம் எதிர்பார்க்காத. நீ எதிர்பார்க்கிற மாதிரி எல்லாம் என்னால இருக்க முடியுமான்னு தெரியல. ஆனா எனக்கு ஒன்னு பிடிச்சிருக்கு. ஏன்? ஏன்னா நான் எப்படி இருக்கணும் அப்படியே ஏத்துக்க நீ ரெடியா இருக்க. எல்லா பசங்களுக்கும் இப்படி ஒரு பொண்ணு கிடைக்க மாட்டா. ஏதாவது அந்த பொண்ணுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இருக்கும். சோ அந்த பையன் அந்த பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி மாத்த ட்ரை பண்ணுவா. பட் ஸ்டார்டிங்ல இருந்து உன்னை நான் பாத்துட்டு இருக்கேன். நான் எப்படி இருக்கணும் அப்படியே என்னை ஏத்துக்கதான் நீ ஆசைப்படுற. எனக்கு கிடைக்காத ஒரு விஷயம் இப்ப கிடைச்ச மாதிரி ஃபீல் ஆகுது. என் அம்மாவும் அப்பாவும் ஃபாரின்ல வேலை பாக்குறாங்க. என் அண்ணன் பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட எம்டி. என் அண்ணனோட ஒய்ஃப் ஒரு சிஇஓ. இப்படி ரிச்சான வாழ்க்கை வாழ்ந்த நான் எங்க, ஹெச்ஓடி நீ எங்கன்னு என்ன மாத்த நீ நினைக்கல பாத்தியா? நமக்கு பிடிச்ச மாதிரி மாத்தி லவ் பண்றது ஒரு ரகம். அதுல என்ன இருக்க போகுது? ஆனா எப்படி இருக்கமோ அப்படியே ஏத்துக்கிட்டு காதலிக்கிறாங்க பாத்தியா? அதுதான் ட்ரூ. சோ பிடிச்சிருக்கு. ஆனா நீ எதிர்பார்க்கிற மாதிரி எல்லாம் இருப்பனான்னு தெரியல. அதுக்கு மேலே இருப்பீங்க. அது தெரியல. பட் ஐ லவ் யூ. அன்பே உன் ஒற்றை பார்வை, அதைத்தானே யாசித்தேன். கிடையாதென்றால் கிளியே என் உயிர் போக யோசித்தேன். நான் காண்டு தூக்கம் கெட்டு இன்று உன்னை சந்தித்தேன். காற்றும் கடலும் நிலமும் அடித்தீ கூட தித்தித்தேன். மாணிக்க தேரே உனை மலர் கொண்டு பூசித்தேன். என்னை நான் கிள்ளி இது நிஜம்தானா சோதித்தேன். இது போதுமே, இது போதுமே, இனி என் கால்கள் வான் போகுமே. பாட்டு முடிச்சிட்டீங்களா? உனக்கு கால் சுடலாம் ஏன்? இல்ல, செப்பல் கூட போடாம இந்த வெயில நிக்கிற. காலை மாத்தி மாத்தி உதறிட்டு நிக்கலாம். அதான். நீங்க பாட்டு முடிச்சிட்டீங்கன்னா சொல்லுங்க, நான் கிளம்புறேன். கிளம்பு. அப்போ முடிச்சிட்டீங்களா? இப்பவும் சொல்றேன், நீ ஆசைப்படுறதெல்லாம் என்கிட்ட இருந்து கிடைக்குமான்னு தெரியல. பட் ட்ரை பண்றேன். ஏன்னா ஐ லவ் யூ. அப்போ போட்டுமா? அம்மா தாயே, கிளம்புமா, எனக்கு வேலை இருக்கு. ஆமா பாத்தீங்களா, உங்க முத பொண்டாட்டியும் வெயில தானே நிக்குது. நான் வரேன். இப்ப வராத, கிளம்பு. பாய் சார். கிளம்பிருமா, கிளம்பிரு. என் வேலை கெட்டு போயிருது பாரு. அன்புக்கு அரசு மேல சந்தேகம் வந்தாச்சு. அன்பை பொறுத்த வரைக்கும் அரசோட பிளான் ஃபுல்லாவே விஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து சாம பிரிக்கிறதுக்காக நினைச்சிட்டு இருக்காரு. இப்ப அதை தாண்டி பழைய பிரச்சனை என்னமோ இருக்கும் போலன்னு சந்தேகம் வந்திருக்கோம். இதுக்கு அடுத்து என்ன முடிவெடுப்பாரு? எப்படியாவது பழைய விஷயத்தையெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு அவருக்கு தோணும். எந்த வழியை சூஸ் பண்ணுவாரு? என்ன பொறுத்த வரைக்கும் அரசு இவ்வளவு நாள் சம்பாதிச்ச மொத்த சொத்தையும் இழந்து ஒய்ஃப் கூட அவன் பக்கம் இல்லாம நடுத்தருவுல நிக்கணும். மொத்த சொத்தையும் இழந்தாலும் சாம அவரோட அம்மாவும் நடுத்தருவுல நிக்கிற மாதிரி எல்லாம் நிலைமை வராது. இப்ப அன்புக்கு பழைய உண்மையெல்லாம் தெரிஞ்சதுன்னா அரச பழி வாங்க ஆசைப்படுவாரா, இல்ல பழி வாங்க துடிச்சிட்டு இருக்க என்னைய ஆஃப் பண்ண நினைப்பாரா? என்ன முடிவெடுப்பாரு? இவன் நம்ம குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக தான் வந்திருக்கான். அரசுகிட்ட இருந்து என்னமோ பெரிய அளவுல உதவி கிடைச்சிருக்கு இவனுக்கு. அதனாலதான் அரசுக்கு விசுவாசமா இருக்கன்னு நினைக்கிறான். இவனை பாசமா பேசியோ இல்ல பணம் கொடுத்தோல அனுப்ப முடியாது. இனிமே கோவப்பட்டு சண்டை போட்டா மட்டும்தான் இவனை இங்க இருந்து விரட்ட முடியும். இல்ல எத்தனை நாள் தான் இவன் கூட இந்த ரூமை ஷேர் பண்றது? எனக்கே அருவருப்பா இருக்கு. என்ன ரொம்ப எல்லாம் கனவு காணாத. என்ன கனவு கண்டேன்? எப்படி இந்த குடும்பத்தை அடிச்சு உடைச்சி எங்களை ஒண்ணும் இல்லாம பண்ணலாம் அப்படின்னு தானே யோசிச்சுட்டு இருக்கேன். இது சரியான இம்சைதான். இப்ப என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? சொல்லு, இந்த வீட்டை விட்டு எப்ப கிளம்ப போற? நான் எதுக்கு கிளம்பணும்? நான் வந்த வேலை முடியறது வரைக்கும் என்னால கிளம்ப முடியாது. நீ வந்த வேலை நடக்கணும்னு உன் கனவுல தான் நீ நினைச்சிட்டு இருப்பியே தவிர நீ வந்த வேலை எல்லாம் இங்க நடக்காது. என் குடும்பத்தை எல்லாம் யாராலும் எதுவும் பண்ண முடியாது. நான் இருக்க டென்ஷன்ல இது வேற இம்சை. என்ன எப்படி இந்த குடும்பத்தை பழி வாங்கலாம்னு தானே யோசிச்சுட்டு இருக்க? இல்லையே. அப்புறம்
இதுக்கு இசைன் பெயர் வச்சதுக்கு இம்சேன் பெயர் வச்சிருக்கலாம்னு யோசிச்சேன். நீ என்னவா பேசிக்கோ, இதுக்கெல்லாம் நான் இப்ப டென்ஷன் ஆக போறது கிடையாது. இந்த வீட்டை விட்டு எப்ப கிளம்ப போறேன்? என் வேலை முடியறதுக்கு 2 மாசம் எனக்கு டைம் இருக்கு. அது வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன். என்ன வெளியே துரத்த உங்களால முடிஞ்சா ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. உன்னால என் ஒட்டுமொத்த சந்தோஷம் மட்டும் இல்ல, என் வாழ்க்கை கூட உன்னாலதான் தொலைஞ்சுது. எது என்னாலயா? ஆமா, நீ அரசு சொன்ன மாதிரி எனக்கு தாலி கட்ட வந்தது வரைக்கும் ஓகே. இப்ப மட்டும் நீங்க வராம இருந்திருந்தீங்கன்னா என் வாழ்க்கையே சந்தோஷமா மாறி இருக்கும். என் வாழ்க்கை எனக்கு கேள்விக்குறியா நிக்கிறதுக்கு நீ மட்டும்தான் காரணம். எப்ப நீ இந்த வீட்டை விட்டு போறியோ அதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். அது சரி. அம்மா, 1 வருஷம் நான் உங்க கூடயே இருந்தேன். அந்த நாடகம் முடிஞ்சதை என்ன எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? 1 வருஷம் யூஎஸ்ல ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டீங்களா? இல்ல நான் இல்லன்னா அந்த புறம்போக்கு உங்களை சந்தோஷமா இருக்க விட்டுருவானா? எந்த புறம்போக்கு? புறம்போக்குன்னா சொன்னேன். அப்படிதான் சொன்னேன். புறம்போக்குன்னு எல்லாம் சொல்லல, என் சாரை தான் சொன்னேன். என் சார் உங்களை சந்தோஷமா இருக்க விட்டுருவாரான்னு கேட்டேன். உன் சார் கிழிச்சான். என் லைஃபே சந்தோஷமா மாற போற நேரத்துல என் ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் கெடுத்துட்டு என் வாழ்க்கையே இப்ப கேள்விக்குறியா இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் நீ மட்டும்தான். நீ இப்படி கோவப்பட்டத நீ பண்ணதெல்லாம் இல்லைன்னு ஆயிடாது. இப்ப என் வாழ்க்கை கேள்விக்குறியா நிக்கிறதுக்கு நீ மட்டும்தான் காரணம். நீ மட்டும் அன்னைக்கு வராம இருந்திருந்தான்னு வச்சுக்கோ, நான் ஆசைப்பட்ட மாதிரி என் வாழ்க்கை அமைஞ்சிருக்கும். ஒரு செகண்ட்ல என் வாழ்க்கையை கெடுத்துட்டேலாம். ஏய், நானும் உன் வாழ்க்கையை கெடுத்தேன்? ஆமா, நீதான் என் வாழ்க்கையை கெடுத்த. நீ மட்டும் இல்லனா என் லைஃப் இன்னைக்கு சந்தோஷமா இருந்திருக்கும். 1 வருஷம் நான் இழந்து போனது கூட எனக்கு திருப்பி கிடைச்சிருக்கும். ஆமா, அப்படி கிடைக்க விட்டுருவான் பாத்தியா உன் மாமனாரு? என்னோட இவ்வளவு கஷ்டத்துக்கு நீ மட்டும் தான் காரணம். இசை, என் பொறுமையா ஒரு அளவுக்கு மேலதான். அதுக்கு மேல என் பொறுமையை சோதிச்சீங்க, அடிச்சாலும் அடிச்சிருவேன். அம்மா மாதிரின்னு பாத்துட்டு இருக்கேன். யாரு யாரு யாரு? நான் உனக்கு அம்மா மாதிரியா? என்ன அடிக்கிறது வரைக்கும் என் கையை பூ பறிச்சுட்டா இருக்கும். ஆனா அந்த பேச்ச கூட நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். ஆனா இந்த அம்மா மாதிரின்னு சொல்ற பத்தியா அப்படியே கழுத்தை உடைச்சிடலாம் போல இருக்கு. என்ன கழுத்தை உடைச்சிடலாம் போலயா? இல்ல இப்போ சண்டை போடுறதா முடிவே பண்ணிட்டீங்களா? சாப்பிட்டா பேசி பார்த்தாச்சு, காசு கொடுத்து அனுப்பலான்னு பாத்துட்டோம், போக மாட்டேங்கிறான். இனிமே வம்பா பேசி அனுப்பி வைக்கலான்னு பாக்குறீங்களா? எப்படி கண்டுபிடிச்சான்? இசை, கெத்த விட்டாத. ஆமா, உன்கிட்ட சண்டை போடணும்னு எனக்கு வேண்டுதல் பத்தியா? இந்த வீட்டை விட்டு எப்ப காலி பண்ணுவேன்? உனக்கு நான் 2 நாள் டைம் கொடுக்கறேன். இந்த 2 நாள்ல நீ இந்த வீட்டை விட்டு காலி பண்ணலன்னு வச்சுக்கோ, என் மொத்த குடும்பத்துக்கிட்டையும் நீ யாரு எதுக்காக இங்க வந்திருக்கன்னு உன் மொத்த வரலாறையும் சொல்ல வேண்டியதா இருக்கும். சொல்ல வேண்டியதுதானே, எதுக்கு வெயிட்டிங்? என்ன பயமே இல்லாம பேசுறான்? அன்னைக்கு துணிக்கடையில வச்சு உங்க அண்ணன் என்ன பார்த்தாரே, அதான் உங்களை கூட தேடி யூஎஸ் வந்தாரே உங்க அண்ணன் கூட்டு வரதுக்கு. அப்ப அவர்கிட்ட உண்மையெல்லாம் சொல்லிருக்கலாம்ல. அதானே, பொழைக்க தெரிஞ்ச பிள்ளைன்னா அப்பவே உண்மையை சொல்லியிருக்கான். சரி, அங்கே ரொம்ப கஷ்டப்படுது 1 வருஷமா. இவ அண்ணன் கிட்ட நம்ம மாட்டினாலாவது யூஎஸ்ல இருந்து இங்க வரதுக்கு சான்ஸ் இருக்கு. உண்மையெல்லாம் உங்க அண்ணன் கிட்ட உடைச்சிருவீங்க நம்பிதான் உங்க அண்ணன் முன்ன போய் நின்னேன். யார்கிட்ட கதை விடுறான்? எங்க அண்ணன் எதைச்சும் அவனை பார்த்தது, நீயா போய் நின்ன மாதிரி சீன் போடாத. ஆமா, உங்க அண்ணனுக்கு என்ன தேடி கண்டுபிடிக்கிறதா வேலை பாத்தீங்களா? நானா போய் நின்னதுனால தான் உங்க அண்ணன் என்ன பார்த்தாரு. அண்ணன் பார்வையில படுற மாதிரி இவன் வேணேன்னு போய் நின்னானா? இது என்ன புது ட்விஸ்டா இருக்கு? சரி பாவம், சொந்த அண்ணன் கல்யாணத்துக்கு கூட வர முடியாம அங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த மாங்கா மண்டைன்னு கூட தெரியாம உங்க அண்ணன் முன்ன போய் நின்றுருக்கேன். எந்த மாங்கா மண்டையன்? மாங்கா மண்டையன்னா சொன்னேன்? அப்படிதான் சொன்ன பைத்தியம். உனக்கு நான் 10 செகண்டுக்கு முன்ன பேசினதெல்லாம் மறந்து போயிருமா? டேய், நீ அரசு தான் திட்டிட்டு இருக்க, நீ கண்டுபிடிச்சா மொத்த நாடகமும் ஃபிளாப். சரி, உங்க அண்ணன் தான் யூஎஸ் வந்தாருலாம், இது நாடக கல்யாணம், அரசு நம்ம குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக பிளான் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணாருன்னு சொல்ல வேண்டியதானே? அதை விட்டுட்டு நீங்க கிரியேட் பண்ண ஸ்டோரி தானே இது. எது? 2 மாசத்துக்கு முன்ன வரைக்கும் ஒன்னா இருந்தோம், 2 மாசத்துக்கு முன்னதான் பிரிஞ்சு போயிட்டாரு, இதெல்லாம் நீங்க சொன்ன கதை தானே? நானும் உங்க அண்ணன் கிட்ட இப்படி எல்லாம் கதை அடிச்சு விட சொன்னேன், இல்ல நான் போய் உங்க அண்ணன் கிட்ட இப்படி எல்லாம் கதை அடிச்சு விட்டேன்னு கேக்குறேன். இதெல்லாம் நீங்க அடிச்சு விட்ட ஸ்டோரி தானே? அதுக்கு விளைவுதான் இந்த குரு இங்க இருக்குது. அப்புறம் ஒண்ணு இசை, நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் இன்னும் 2 மாசத்துக்கு இந்த வீட்டை விட்டு நான் போக மாட்டேன். ஏன்னா இதே வீட்டுல இருந்து நான் செஞ்சு முடிக்க வேண்டிய வேலை எல்லாம் எனக்கு இருக்கு. என் குடும்பத்தை பழி வாங்குறது தானே அந்த அரசு கூட சேர்ந்து. ஏய், அடைச்சி வாய முடுங்க. இப்ப சொல்றேன், என்னால இந்த குடும்பத்துக்கோ இல்ல உங்க லைஃபுக்கோ எந்த பிரச்சனையும் வராது. ஆனா எனக்கு இந்த வீட்டுல இருந்து செஞ்சு முடிக்க வேண்டிய சில வேலை இருக்கு. அதை நான் முடிக்கிறது வரைக்கும் இந்த வீட்டை விட்டு நீங்க இல்ல அந்த கடவுளே நினைச்சாலும் என்ன துரத்த முடியாது. நான் ஏதாவது தொல்லை பண்றேன்னா உங்கள, இல்ல தேவையில்லாம உங்ககிட்ட வந்து பேசுறேனா? நீங்க பேசாம என்னைக்காவது நான் உங்ககிட்ட ஹாய் அப்படின்னு சொல்லியிருப்பேனா? பேசிருக்க மாட்டேனே. நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருக்கேன். நான் பாதிக்கப்பட்டிருக்கிறதுலாம் 1% கூட நீங்க பாதிக்கப்படலை இசை. என்ன சொல்ல போனா 2 மாசத்துக்கு அப்புறம் உங்க லைஃப் கண்டிப்பா சந்தோஷமா மாறப்போகுது. ஆனா 26 வருஷமா நான் இழந்த விஷயத்த யாராலையும் திருப்பி தர முடியாது. என்னை துரத்துற வேலையை விட்டுட்டு வேற ஏதாவது வேலை இருந்தா பாருங்க. மறுபடியும் சொல்றேன், நீங்க எனக்கு அம்மா மாதிரி தான்.
ஒவ்வொரு தடவையும் அம்மா மாதிரின்னு சொல்லும்போது அப்படியே அடிச்சிடலாம் போல இருக்கு. ரிலாக்ஸ் இசை, இவனெல்லாம் துரத்த முடியாது. இவன் ஏதோ பெரிய பிளானோட தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கான். அந்த பிளானை நம்ம தடுத்து நிறுத்தணும். இவன் என்ன பிளான் போட்டாலும் அது எக்ஸிக்யூட் ஆகாத மாதிரி நம்ம ஏதாவது பண்ணணும். இவனுக்கு காசு கொடுத்தாலும் துரத்த முடியாது, பாசமா பேசினாலும் துரத்த முடியாது, கோபமா பேசினாலும் துரத்த முடியாது. ஒரே வழி, இவன் உயிருக்கு உயிரா நினைச்சிட்டு இருக்க ஒரு பொண்ணு இருக்காலாம், எப்படியாவது அந்த பொண்ணை கண்டுபிடிச்சி இவன் கூட சேர்த்து வச்சுட்டா அப்படியே போயிருவான்லாம். இனிமே உனக்கு இருக்க ஒரே வழி அதுதான் இசை. இவன் கோப்பட்டு கத்துனாலும் போறது இல்ல, பாசமா பேசினாலும் போறது இல்ல, பணமே இவனுக்கு தேவையில்ல. நம்ம கிட்ட இருக்க ஒரே ஆயுதம் இவன் உயிருக்கு உயிரா நினைச்சிட்டு இருக்க அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு இவன் கூட சேர்த்து வச்சுட்டான் இந்த வீட்டை விட்டு போயிருவானு கற்பனை கனவு காண்றீங்களா? நம்ம மனசுல நினைக்கிறது கூட இவன் கண்டுபிடிக்கிறான். ஒருவேளை சீரியல் கில்லரா இருப்பானோ? இனிமேல் நிறைய கிரைம் ஸ்டோரி பார்க்கணும். இவனால எப்ப யார் உயிருக்கு எந்த ஆபத்து வரான்னு தெரியாதுல்ல. என்ன நீங்க நினைச்சதை கரெக்டா சொன்னா? எஜிபா, எனக்கு வர வேலை இல்ல பாரு. உன் லவர் யாருன்னு கண்டுபிடிச்சி உன் லவர் உன் கூட சேர்த்து வைக்கிறதுக்கு எனக்கு கிறுக்கு பாத்தியா? அப்புறம் உன்னோட இந்த கேரக்டர் இருக்கு பாத்தியா, இந்த கேரக்டர் நினைச்சு எனக்கு அப்படியே கடுப்பாகுது. சரி, கொஞ்சம் ஓரமா போய் கடுப்பாக்குறீங்களா? எனக்கு வேலை இருக்கு. பை. இப்ப எதுக்கு நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு தொண்டை தண்ணி வத்த கத்தணும்? ஒரு பிரயோஜனம் இல்ல. இவன் போக மாட்டான் இசை, இவன் போவே மாட்டான். உன் வாழ்க்கையை சின்ன பின்னமாக்காம இவன் போக மாட்டான். உன்கிட்ட இருக்க கடைசி ஆயுதம் அந்த பொண்ணை எப்படியாவது கண்டுபிடிச்சு இவன் தலையில கட்டி வைக்கிறதான். நாளையில இருந்து நம்ம பார்க்க போற வேலை இதுதான். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு.